Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alameen. As-salatu was-salamu ala Sayyidina Muhammadin wa alihi wa sahbihi ajma'in, amma ba'd. Faqad qala Allahu ta'ala fil Qur'anil Kareem ba'da a'udhu billahi minash shaitanir rajim. Bismillahirrahmanirrahim. Inna Allaha la yughayyiru ma biqawmin hatta yughayyiru ma bi anfusihim. Sadaqallahu mawlana al-azim. Wa qala nabiyyuna Muhammadun Mustafa sallallahu alayhi wa sallam, khairu mata'i dunya al-mar'atu as-salihah. Sadaqa Rasulullah sallallahu alayhi wa sallam aw kama qala alayhi salatu wassalam. நமது மைன்ஸோன் கல்வி நிறுவனத்தின் 2025ஆம் ஆண்டுக்கான தொடரான கருத்தரங்கு நிகழ்வுகளில் ஒன்றாக ஏற்பாடு செய்யப்பட்ட ஏல் எழுதிய அல்லது எழுத இருக்கின்ற மாணவிகளுக்கான உளவியல் சார்ந்த வாழ்வியல் கருத்தரங்கு நிகழ்வு 2 நாட்களாக நடைபெற்றது. அந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அனைவரையும் மைன்ஸோன் நிறுவனத்தின் சார்பாக பணிப்பாளர் என்ற வகையில் உங்களை வரவேற்றுக் கொள்வதோடு உங்களுக்கான மனமார்ந்த நன்றிகளையும் பிரார்த்தனைகளையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த கருத்தரங்கினுடைய மிக பிரதானமான நோக்கம், இந்த கருத்தரங்கினுடைய பல தலைப்புகள் இந்த விரிவுரை மண்டபத்தில் பேசப்பட்டது. இதனுடைய மிக பிரதானமான நோக்கம் நான் ஆரம்பத்தில் சொல்லப்பட்டதை போல ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன மிக பெருமதியான ஒரு ஹதீஸ் தான், உலகத்தினுடைய பொக்கிஷங்களில், நியாமத்துக்களில், அருட்கொடைகளில், பாக்கியங்களில் மிக சிறந்தது அல் மர்அத்து ஸாலிஹா, ஒரு சாலிஹான பெண். ஒரு பெண் வளர்க்கக்கூடிய நேரத்தில் அல்லது ஒரு பெண் வளரக்கூடிய நேரத்தில் அந்த பெண் ஒரு சாலிஹான பெண்ணாக வளர்க்கப்படணும். சமூகம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஆளுமையுள்ள ஒரு பெண் சமூகமாக, வலுவூட்டப்பட்ட ஒரு சமூகமாக, அதிலும் விசேஷமாக ஸ்பிரிச்சுவல் ஆன்மீகத்தை இறுக்கமாக கொண்ட பற்றி பிடிக்கக்கூடிய ஒரு நல்ல பெண் சமுதாயம் கட்டியமைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கில் தான் இந்த உளவியல் சார்ந்த வாழ்வியல் கருத்தரங்கு 2 நாட்களாக நடைபெற்றது. பெண்களோடு சம்பந்தப்பட்ட பல விடயங்கள், அவர்களுடைய உணர்வுகளோடு சம்பந்தப்பட்ட பல விடயங்கள், அவர்களுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகர்த்தக்கூடிய பல விடயங்கள், எதிர்காலத்துக்கும் எங்களோட சமூகத்துக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கான தொடர்புகள், பெண் சமூகத்துக்கு பொறுப்பானவர்கள் என்ற வகையில் பெண்கள் சமூகத்துக்கு செய்யப்பட வேண்டிய கடமைகள், பொறுப்புகள், அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அருட்கொடைகள், நியாமத்துக்கள், எங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கவலைகள், ஏனைய சில விடயங்களை நாங்கள் எப்படி கையாளணும் என்ற பல விடயங்கள் இந்த கருத்தரங்கினூடாக பேசப்பட்டது, கதைக்கப்பட்டது, பரிமாறப்பட்டது. எனவே இதற்கு முதற்கான அல்லாஹு தாலாவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதோட இப்போ ஏற்று வருகை தந்தமைக்கு முதலா ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர் நஹ்ஸன் ஜஸா. அல்லாஹு தாலா இம்மை மறுமையிலையும் நிரப்பமான பூர்த்தியான கூலி அல்லாஹு தாலா எங்கள் எல்லாருக்கும் தரணும். அடுத்த மக்களுக்கு ஒரு பிரயோசனமான சமுதாயமாக அல்லாஹு தாலா எங்களை ஆக்கணும் என்ற பிரார்த்தனையோடு நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர் நஹ்ஸன் ஜஸா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.